இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பைனான்சியரிடம் 11 லட்சம் ரூபாய் மோசடி, காங்கிரஸ் பிரமுகர் கைது, 2 பேருக்கு போலீசார் வலை. ரவுடியை வெட்டிய வழக்கில் 4 பேர் கைது, முன் விரோதத்தில் வெட்டியதாக வாக்குமூலம். கரிக்கலாம்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் SSP கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் பொதுமக்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி காவல்துறை தலைமை அதிகாரிகளின் நேரடி பார்வையில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பொது பிரச்சனைகளை கூறினர். இதனை கேட்டறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் குறைகளின் தன்மையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தனர். மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், திருப்புவனை, நெட்டப்பாக்கம், மடுக்கரை ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி முக்கிய குறிப்புகளை எடுத்துக் கூறி மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் 2 லட்சத்திற்கும் மதிப்பிலான சுமார் 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை தீவிர விசாரணை மேற்கொண்டு தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார். புதுச்சேரியில் காவல் நிலையம் முன்பு ரவுடியை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி உயிரிழந்ததை தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை நாவர்குளத்தை சேர்ந்தவர் ஜாக்பால். ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பைக்கில் சென்றபொழுது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கத்தியால் முகத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. உயிருக்கு போராடி அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சண்முகாபுரத்தை சேர்ந்த பச்சையப்பன், முகிலன் மற்றும் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 3 மொபைல்கள், 2 பைக், 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது. இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி ஜாக்பால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உடன் பிறந்த சகோதரியின் கையை கட்டி வாயில் துணியை திணித்து பாலியல் பலாத்காரம் செய்த காம கொடூரன் கைது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள கோட்டக்கரை கிராமத்தை சேர்ந்த 32 வயதுடைய பெண் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்து 2 மகன்களுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாய் இறந்துவிட்டார். அதன் பிறகு அந்த பெண் கோட்டக்கரை கிராமத்தின் அருகில் உள்ள அச்சரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வசித்து வந்தார். இதனிடையே கடந்த 22ஆம் தேதி கோட்டக்கரை மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் அந்த பெண்ணின் சகோதரர் சேட்டு என்கிற கவிதாசன் என்பவர் அவரது மனைவி குடும்ப தகராறில் பிரச்சனை ஏற்பட்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் சூர்யாவுடன் வசித்து வந்த சகோதரியை வீட்டிற்கு சமைப்பதற்கு அழைத்துள்ளார். அதை ஏற்று அந்த பெண்ணும் சேட்டு வீட்டிற்கு சமைக்க சென்றுள்ளார். அப்பொழுது மதுபோதையில் இருந்த சேட்டு வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு அந்த பெண்ணின் வாயில் துணியை திணித்து கைகளை கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் 64(2) FL 351(3) BNS கீழ் வழக்கு பதிவு செய்து சேட்டு என்கிற கவிதாசனை கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டிவனத்தில்
புதுச்சேரியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளையும் இனிவரும் மழை காலங்களில் அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பருவமழை துவங்கியுள்ளதை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்ததால் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீரானது வெளியேறியதால் நாகலாபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் சேதமடைந்தது. அதேபோல வகாப் நகர், மரக்காணம் சாலை, சென்னை திருச்சி புறவழி சாலை என பல்வேறு இடங்களில் மழை வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. தற்பொழுது மழை நின்றதால் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் நேரில் சென்று பார்வையிட்டு தொடர் மழை பெய்தால் மழை நீர் வடிய செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் அந்தந்த பகுதி குடியிருப்பு நல சங்கத்தினரிடம் கலந்து பேசி மழை நீர் வெளியேற செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் பேசுவதாக தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வெகு தூரம் மோசமான வானிலை என்பதை குறிக்கும் வகையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் மேல் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுவையில் பைனான்சியரிடம் 11.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக காங்கிரஸ் கட்சி பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். வங்கி ஊழியர்கள் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை சாரம் சக்தி நகரை சேர்ந்தவர் பாலாஜி. பைனான்சியரான இவர் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை மீட்க முடியாதவர்களுக்கு பணம் கொடுத்து நகையை மீட்டு வேறொரு வங்கியில் அடகு வைக்க கமிஷன் பெற்றுக்கொள்வார். அதன்படி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள உஜ்ஜீவன் வங்கியில் நகைகளை அடகு வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதன் மூலம் வங்கியில் நகைக்கடன் பிரிவில் பணிபுரியும் பாஸ்கர், சிவகுமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பாலாஜியின் வங்கி ஊழியர்கள் பாஸ்கர், சிவகுமார் ஆகியோர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமரன் அடகு வைத்த நகையை மீட்க 11,55,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றார். அதன்படி பாலாஜியிடம் இருந்த பணத்தை பெற்றுக்கொண்ட முத்துக்குமரன், பாஸ்கர், சிவகுமார் ஆகியோர் பதிலளிக்காமல் இழுத்தடித்து வந்தனர். இதுபற்றி கேட்கும் பொழுது அவர்கள் பாலாஜிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி முத்துக்குமரன், பாஸ்கர், சிவகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் காங்கிரஸ் பிரமுகரான முத்துக்குமரனை போலீசார் கைது செய்தனர். வங்கி ஊழியர்கள் பாஸ்கர், சிவகுமார் ஆகியோரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவை ஒட்டி முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதன் ஒரு பகுதியாக வெள்ளி இரவு சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவ வீரர்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் அக்டோபர் மாதம் சைபர் கிரைம் விழிப்புணர்வு மாதமாக ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மற்றும் சமூக வலைதளம் உள்ளிட்ட பல்வேறு இணையதளங்களில் பாதுகாப்புடன் பயணிப்பது குறித்து சிறப்பு வகுப்பு ஸ்ரீ பார்த்தசாரதி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. புதுவை சைபர் கிரைம் பிரிவில் பணியாற்றும் காவல்துறையின் கான்ஸ்டபிள் கமலி மற்றும் ஜெயக்குமார் சுமார் 2 மணி நேரம் விழிப்புணர்வு வகுப்பை சிறப்பாக நடத்தினார்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவில் பணியாற்றும் கமலி ஆண்ட்ராய்டு மொபைலில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவது, சமூக வலைதளங்கள் அனைத்திலும் பாதுகாப்புடன் பயன்படுத்தும் விதம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தங்களது விவரத்தை அறிமுகமில்லாதவர்களிடம் தெரிவிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளையும் தனது பணிக்காலத்தில் நடந்த சம்பவங்களையும் எடுத்துரைத்தார். பெரும்பாலும் படித்தது வேலை இல்லாத இளைஞர் அதிக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5 கம்ப்ளைண்ட் வருவதாக தெரிவித்தார். உங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது, உங்களால் பிறருக்கும் ஆபத்து வரக்கூடாது என தெரிவித்தார். வாட்ஸ்அப்பில் 2-வே பாஸ்வேர்டு குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்ட பல பாதுகாப்பு விதிமுறைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து வகுப்பு எடுத்த புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவில் கான்ஸ்டபிள் ஜெயக்குமார் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடி, ஷேர் மார்க்கெட் பெயரில் நடைபெறும் மோசடி, இன்ஸ்டன்ட் லோன் மோசடி, ஆன்லைன் வேலைவாய்ப்பு மோசடி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மிரர் அப்ளிகேஷன் குறித்த தகவலையும் தெரிவித்தார். டிஜிட்டல் அலர்ட் குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு நன்கு எடுத்துரைத்தார்.
செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும் பொழுது கையாள வேண்டிய விழிப்புணர்வையும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் சந்தேகங்கள் அனைத்திற்கும் பதிலளித்தார். கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்து நடந்த இந்த விழிப்புணர்வு வகுப்பில் 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200 மாணவ மாணவிகள் மிகுந்த விழிப்புடன் பங்கேற்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி 5% பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையை கண்டித்து 3 கட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த 47 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு 95% அரசும் 5% அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. இந்த நிலையில் 95% பென்ஷன் தொகையை வழங்கி வரும் அரசு நிலையில் 5% பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5% பென்ஷன் வழங்க வேண்டும் என்று 2023 உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை வழங்காததால் 95% வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கென்னடி, நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஏற்கனவே அரசு வழங்கி வந்த 95% பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும், நவம்பர் 4ஆம் தேதி ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிடும் போராட்டமும், இதனை அடுத்து 8ஆம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். பேட்டியின் பொழுது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட் மார்டின், சின்னப்பன், ஜோசப், வேணு, அழகிரி, தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் சர்க்கரை, சமையல் எண்ணெய், ரவை, மைதா உள்ளிட்ட 585 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீபாவளி தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இத்திட்டத்தை கடந்த 17ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி திலாஸ்பேட்டையில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக நிர்வாகிகள் பாலகுரு, பிரேம், கார்த்திக், ஐயப்பன், பிருத்திவிராஜ், மனோகர், மணிகண்டன், சங்கர்தாஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் கந்தசஷ்டி கவச பெருவிழாவின் 3ஆம் நாள் வைபவம் நடந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் நடந்த கந்தசஷ்டி கவச பெருவிழாவின் 3ஆம் நாள் வைபவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமிக்கு சோடச உபச்சாரங்கள், பல்வேறு விதமான தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சள் பட்டாடை உடுத்திய ஆறுமுக சுவாமி வேல் மற்றும் சேவல் கொடியை தனது இரு கைகளில் ஏந்தியவாறு கோவில் உட்பிரகாரம் வலம் வருதல் காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பல்கலைக்கழகம் சமுதாய கல்லூரியில் ஜேர்னலிசம் துறையில் முனைவர் பட்டம் பயிலும் SFI சேர்ந்த சாரங்கி மீது போக்சோ வழக்கு கேரளா மாநிலம் கண்ணூரில் பதியப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பள்ளி சிறுமியை காதல் வலையில் மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை அவரை கைது செய்யும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாரங்கியை உடனடியாக கைது செய்ய கோரியும் அவரின் முனைவர் படிப்பை ரத்து செய்ய கோரியும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் புதுவை அண்ணா சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேசிய செயற்குழு உறுப்பினர் அர்பித் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார். SFI அமைப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேதாஞ்சலி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக SFI போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்கள் உறுப்பினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு பணிக்கு லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனம் 20 லட்சம் ரூபாயை வழங்கியது. புதுச்சேரி மாநிலம் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழியன்குளம் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி NGO ஏற்பாட்டில் சில NGOக்கள், கம்பெனிகள் மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் சீர் செய்து கொண்டிருக்கிறது. இதில் புதுச்சேரி லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் கம்பெனி, ஜெனோ மாறன் பில்டர்ஸ், தங்கமணி மாறன் ஏற்பாட்டில் 20 லட்சம் ரூபாய் CSR நிதி வழங்க ஒப்புக்கொண்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் முன்னிலையில் டேட்டா மேட்ரிக்ஸ் கம்பெனி துணைத் தலைவர் பியூல் குமார், கம்பெனி மேலாளர்கள் மற்றும் HR லித்தியா பிரசாத், ராஜேஷ், ஜேம்ஸ், வெங்கடேசன், பிரதீப் குமார், சத்ய சுருபடானி, மைக்கேல் இளவரசன், மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் ஆகியோர் நேற்று மாலை ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பூர்ணாங்குப்பம் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், முன்னாள் அதிகாரி சுந்தரராசு, திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், கட்டிட பொறியாளர் புருஷோத்தமன், அரியாங்குப்பம் கொம்யூனியன் JE சரஸ்வதி மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பைனான்சியரிடம் 11 லட்சம் ரூபாய் மோசடி, காங்கிரஸ் பிரமுகர் கைது, 2 பேருக்கு போலீசார் வலை. ரவுடியை வெட்டிய வழக்கில் 4 பேர் கைது, முன் விரோதத்தில் வெட்டியதாக வாக்குமூலம். கரிக்கலாம்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் SSP கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.